ஹாய், வெல்கம் டு ஹார்ட் பீட் ஸ்டோரிஸ். ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறியா? ஓவர் திங்க் ஒரு சைலண்ட் கில்லர், தெரியுமா உனக்கு? எதுக்கு இவ்வளோ திங்க் பண்ணுற? எப்போ பார்த்தாலும் ஜோன் அவுட் ஆகி அங்கே இங்கேன்னு யார்கிட்டையும் பேசாமல், ஃப்ரெண்ட்ஸோடு இல்லாமல், எப்போ பார்த்தாலும் ஒரு ரூமில் ஃபுல் கர்ட்டனை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு, பெட்டில் நைட் தீமில் ஸ்லோ மியூசிக்கில் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு ஓவர் திங்க் பண்ணிவிட்டு எதுக்கு? ஏன் ஏன் இவ்வளோ ஓவர் திங்க் பண்ணுற? நீ ஓவர் திங்க் பண்ணுறதுனால எல்லாம் சரியாயிடுமா? அழுதா கூட அந்த ப்ராப்ளம்லேருந்து வெளில வர்றதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருந்தால் நீ இன்னும் டீப்பாக அந்த ப்ராப்ளத்துக்குள்ளே தான் போவ. உன்னால் வெளியே வர முடியாது. ப்ளீஸ் ஸ்டாப். மெசேஜ் அனுப்புனதுக்கப்புறம் ஏன் ரிப்ளை வரல அப்படின்னு யோசிக்கிறேன். சின்ன சின்ன விஷயத்தில் ஏன் பெருசாக இமேஜின் பண்ணிவிட்டு அது நடக்கலைன்னா அதை பற்றி யோசிக்கிறேன். பாஸ்டில் நடந்ததை ஃப்யூச்சரில் நடக்குமான்னு நினச்சி பயந்து பயந்து அதே யோசனையிலேயே இருக்கேன். ஓவர் திங்க் ரியாலிட்டி கிடையாது, அது ஒரு ஃபியர். நம்ம பிரெயின்குள்ளே இருக்கிற இமேஜினேஷனும் நம்ம மனசில் இருக்க பயமும் கலந்து வர்றதுக்கு பேர் தான் ஓவர் திங்க். உன் பிரெயின் என்ன தெரியுமா பண்ணும்? இவ தான் இவ்வளோ ஓவர் திங்க் பண்ணுறாள், இதை வச்சு நம்ம விஷுவல்ஸ் கொடுப்போம்னு சொல்லி நம்ம மைண்டில் நினச்சி வச்சுருக்கிற எல்லாத்தையும் ஒரு விஷுவலாக க்ரியேட் பண்ணி உன் பயத்தை இன்னும் அதிகமாக தான் ஆக்கும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அது நிஜத்தில் நடக்குமான்றதுக்கு உன்கிட்ட கேரண்டி இருக்கா? நீ இவ்வளோ ஓவர் திங்க் பண்ணுறதுனால உனக்கு என்ன அவார்டாக கொடுக்க போகிறாங்க? இல்லை. அப்புறம் ஏன் இவ்வளோ யோசிக்கிற? 90% ப்ராப்ளம்ஸ் நீ யோசிக்கிறதால தான் நடக்குது. அதை யோசிச்சு ஆல்ரெடி ஹர்ட் ஆகிருப்ப. திரும்ப திரும்ப ஏன் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க? நீ யோசிக்கிறது நிப்பாட்டினாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும்ன்றது உனக்கு தெரியுமா? தெரிலனா ஜஸ்ட் இப்போவாது தெரிஞ்சுக்கோ. ஸ்டாப் ஓவர் திங்கிங். உன்னோட மைண்டை டைவெர்ட் பண்ணு. உனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணு. இப்போல்லாம் நீ எதையாவது டீப் டவுனாக திங்க் பண்ணி போறியோ அப்போல்லாம் உனக்கு எதாவது பிடிச்சதை பண்ணு. குக் பண்ண பிடிச்சா குக் பண்ணு, ட்ரைவ் பண்ண பிடிச்சா ட்ரைவ் பண்ணு, வாக் போகணும்னு தோணுச்சுன்னா வாக் போ, மியூசிக் கேட்கணும்னு தோணுச்சுன்னா மியூசிக்கை கேளு, டான்ஸ் ஆடணும்னு தோணுச்சுன்னா ஆடு. யார் கேட்பா ஒன்று? அதெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து ஒரு செவத்தை பார்த்து, வானத்தை பார்த்து, பிளேஸை பார்த்து, திங்ஸை பார்த்து யோசிச்சுட்டே இருக்கிறதுனால அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்குமா? வாய்ப்பே கிடையாது. நீ யோசிக்கிறதுனால தான் அந்த ப்ராப்ளம் க்ரியேட்டே ஆகும். ஓவர் திங்க் பண்ணுறத கொஞ்சம் குறைச்சிக்கோ. அது உன் மைண்டை மட்டும் இல்லை, உன் மனசையும் ரொம்ப டேமேஜ் பண்ணும். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு கிடையாது, காமாக இருந்தாலே போதும். மைண்டை காம் பண்ணு. ஹார்ட் பீட் ஸ்டோரிஸை ஃபாலோ பண்ணிக்கோ.